அடுத்தது பக்கத்தில் கால பைரவர் சன்னதி இருக்குது. இதில் தான் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடச்சிது. என்னென்னா, கால பைரவர் சன்னதிக்கு பின்னாடி ஒரு நாய் உட்காந்துருந்தது, படுத்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து யார் வந்தாலும் எழுந்துக்கல, அங்கேயே தான் இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த நாய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சன்னதி இருக்குது, அந்த சன்னதிக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக அந்த பைரவர் சன்னதியில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்தது. அது வந்து அந்த பைரவரோட அம்சமாகவே நான் பார்த்தேன் அன்னைக்கு. எனக்கு ரொம்ப அது ஒரு உங்கள் கூட அதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அன்றைக்கி. அடுத்தது நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது தான் முக்கியமான இடம். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, கோவிலுக்குள்ளே ஒரு கோவில்னு. இது வந்து பாதாள வழி மாதிரி இங்கே கீழே இறங்கி போகணும். மற்ற சன்னதி எல்லாமே மேலே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம ஈஸியாக போகலாம். இறங்கி போய் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே தான் அம்பாள் பாலாம்பிகை நமக்கு காட்சி கொடுக்குறாங்க.